வீட்டுல எல்லாரும் சம்மந்தப்பட்டு ஒத்துக்கிட்டு மேரேஜ் நடந்தா போதும். பெருசா எதுவும் இல்லைண்ணா. அப்புறம் உங்க பேரு? லோகேஷ் bro. லோகேஷ். என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றேன். என்ன ஒர்க்? டைரக்டர்ல லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கு. லாஜிஸ்டிக். ஓகே. என்ன விஷயம் சொல்லு. அதாவது உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல, எனக்கு கல்யாணம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. என்ன aim? ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு இப்பெல்லாம் மேரேஜ் நடக்கணும். அப்படிதான் பெருசா இல்லைண்ணா. வீட்டுல எல்லாரும் சம்மந்தப்பட்டு ஒத்துக்கிட்டு மேரேஜ் நடந்தா போதும். லவ் பண்றீங்களா? இல்ல லவ்லாம் இல்லாம. இல்ல உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இந்த மாதிரி டிஜே வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், அதே மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்? அந்த மாதிரி பெருசா எதுவும் இல்லைண்ணா. எந்த இஷ்யூ இல்லாம நல்லபடியா நடந்தா இந்த விஷயம் இல்லாம நடந்தா ஓகே, அவ்வளவுதான். ஓகே. அதாவது நார்மலாவே கல்யாணம் பண்ணாலே வந்து யாரோட சுதந்திரம் வந்து பறிக்கிறது, ஆணுக்கா பெண்ணுக்கா? ரெண்டு பேருக்கும் தான். பசங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும், பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்த அளவுக்கு அந்த freedom இருக்காது. இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ண இவங்களோட சுதந்திரம் கிடைக்காது, அவங்க பறிக்கப்பட்டுவாங்க அப்படின்னா யாரோட சுதந்திரம் நினைக்கிறீங்க? மோஸ்டா பார்த்தா பொண்ணுக்கு தான் bro. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ஆமா, எல்லாத்தையும் விட்டு வர மாதிரி இருக்கும் நமக்காக. அது ஃபேமிலி அப்படி அந்த அம்மா வீட்டுல இருக்க ஃப்ரீடம் இருக்காது மாமியார் வீட்டுல. கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு தான் அதிகம். பசங்களுக்கும் இருக்கு, ஜாலியா வெளியே சுத்திட்டு இருப்பானுங்க, அது எல்லாம் இப்ப இருக்காது. ஓகே, ஆனா பொண்ணுக்கு தான் அதிகம். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. இப்போ கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணாதப்பா, சந்தோஷமா ஜாலியா இரு, பேச்சுலரா இரின்னு சொல்றாங்களா? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அப்படி என்னதான் அவங்களுக்கு நடந்திருக்கும் நினைக்கிறேன்? அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடும் ப்ரோ. எப்படி சொல்றது, பசங்க கூட சுத்த முடியாது, வேலைக்கு கண்டிப்பா போனா நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருப்போம், வீட்டுக்கு ஓரளவுக்கு தான் கொடுப்போம் பேச்சுலரா இருப்போம். அதே மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கொடுத்தாகணும், சேர்த்து வைக்கணும். நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடுவே, அவங்க ஃப்ரீடம் எல்லாமே போயிடும் ப்ரோ. பசங்களா இருந்தாலும் பொண்ணா அதனால இருந்தாலும் தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு லேட்டா பண்ணுங்க. இல்ல அவங்க கிரின்சியா ஏதாவது ரீசன் இருக்குங்களா? இன்ஜான ரீசன்னா இல்ல தெரியலாம், தெரியல. முடிஞ்ச அளவுக்கு லேட்டா பண்ணுங்க, அது வரைக்கும் ஹாப்பியா இருக்கலாம். ஓவரா கண்ண கட்டுது. சீக்கிரம் மட்டும் ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படிங்க. ஆமா. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, கல்யாணம் பண்ணல, ஓகே, உங்கள மாதிரி பேச்சுலர் இருக்கோ இல்ல கல்யாணம் பண்ணவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்க மூஞ்சி பார்த்தா நல்லா குறி சொல்ற ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, அது தெரியல ப்ரோ. என்ன விஷயம் இருக்கலாம்? யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு ஒடிஞ்சு போயிடும்.